ட்ரேடர்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டே ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அதோட பார்ட் 2 வீடியோ தான் இது. நம்ம கொஞ்சம் அட்வான்ஸாக பார்க்க போகிறோம். கேண்டில்ஸ்டிக் சைக்காலஜி பற்றி பார்க்க போகிறோம். அந்த வீடியோ ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ண வீடியோ யாரும் பார்க்கலன்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே அந்த வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு அப்போ தான் கொஞ்சம் கிளியராக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சைஸ் ஆஃப் கேண்டிலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சால் தான் மார்க்கெட்டில் எந்தெந்த கேண்டில் எப்படி எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைஸ் ஆஃப் கேண்டிலை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் இமேஜ் வந்து நான் உங்களுக்கு ட்ராப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது பையர் கேண்டிலாக இருக்கட்டும், செல்லர் கேண்டிலாகவும் இருக்கட்டும். ஆல்ரெடி நான் மொதல் வீடியோ அப்லோட் பண்ணிங்க. அந்த வீடியோ பார்த்தா தான் பையர் கேண்டில்னா என்ன, செல்லர் கேண்டில்னா என்ன, இந்த மாதிரி உங்களுக்கு புரியும். அந்த வீடியோ பார்க்கலைன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 5 கேண்டில் சைஸில் வந்து கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த கேண்டிலுக்குலாம் என்னென்ன பேர், எப்படி இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் பாருங்கள், ரொம்ப சின்னதாக இருக்கா. இது பார்த்தீங்கன்னா வீக் கேண்டில்னு சொல்லுவாங்க. ஏன்னா பாடி வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, அதனால பார்த்தீங்கன்னா இது வீக் கேண்டில். ஃபஸ்ட்டு இருக்கிற கேண்டில் பார்த்தீங்கன்னா வீக் கேண்டில். ரெண்டாவது இருக்க கேண்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்க கேண்டிலோட இந்த ரெண்டாவது இருக்க கேண்டில் பார்த்தீங்கன்னா அதோட கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பாடி வந்து பெருசாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மால் கேண்டில். வீக்கோட கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால ஸ்மாலு. தேர்டு கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் கேண்டிலோட இந்த தேர்டு கேண்டில் பார்த்தீங்கன்னா அதோட கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் கேண்டில். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூணாவது கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் கேண்டில். இது வந்து மீடியம் சைஸ் கேண்டில். ஃபஸ்ட்டு இருக்கிற கேண்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்குது, அதனால் அது பார்த்தீங்கன்னா அது வீக் கேண்டில். ரெண்டாவது கேண்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்க கேண்டிலோட ரெண்டாவது கேண்டில் கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால் அது ஸ்மால் கேண்டில். அடுத்து மூணாவது கேண்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கேண்டிலோட மூணாவது கேண்டில் அதோட கொஞ்சம் பெரிய படியாக இருக்குது, அது பார்த்தீங்கன்னா மீடியம் கேண்டில். இப்போ மூணாவது கேண்டிலோட நாலாவது கேண்டிலை கம்பேர் பண்ணிங்கன்னா அது பார்த்தீங்கன்னா நாலாவது கேண்டில் பாடி பார்த்தீங்கன்னா பெரிய படியாக இருக்குது, அது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் கேண்டில். இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் கேண்டிலு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதில் பாருங்கள், இந்த நாலாவது கேண்டிலோட பார்த்தீங்கன்னா அஞ்சாவது கேண்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அப்நார்மல் கேண்டில். இந்த அப்நார்மல் கேண்டில்னு சிலருக்கு தெரியாது. இது எதுக்கு நான் ஃபார்ம் ஆகுது அதையும் சொல்கிறேன். இப்போ இந்த அப்நார்மல் கேண்டில் வந்துச்சுன்னா இந்த கேண்டிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பணமே இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா பையர் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலை வீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அதை பற்றி நான் சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள், இப்போ இந்த நாலாவது கேண்டிலோட இந்த அஞ்சாவது கேண்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்நார்மல் கேண்டிலும்பாங்க. மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 5 சைஸ் ஆஃப் கேண்டில் தான் பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். இதை தவிர பார்த்தீங்கன்னா வேறு எந்த கேண்டிலும் இருக்காது. இப்போ இதே இது பார்த்தீங்கன்னா செல்லருக்கு அதே சேம் தான். அதையும் நான் உங்களுக்கு ட்ராப் பண்ணி கூட காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் பார்த்தோம், இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா பையர் கேண்டில். இது பார்த்தீங்கன்னா புல்லிஷ் பையர் கேண்டிலு. இப்போ நம்ம பார்க்க போகிறது பியரிஷ், அதாவது செல்லர் கேண்டில். நான் ஃபஸ்ட் வீடியோலேயே அதை பற்றி கிளியராக சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட்டு கேண்டில் அதே மாதிரி தான் ஃபார்ம். ஃபஸ்ட்டு கேண்டில் பார்த்தீங்கன்னா வீக் கேண்டிலு. அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா அதோட கொஞ்சம் ஸ்மால் கேண்டிலு. அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் கேண்டிலு. அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா அதோட கொஞ்சம் ஸ்ட்ராங் கேண்டிலு. அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா அப்நார்மல் கேண்டில். இந்த மாதிரி தான் மார்க்கெட்டில் வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும்.
இது பார்த்தீங்கன்னா அப்நார்மல் கேண்டில். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சைஸ் ஆஃப் கேண்டில் பார்த்துட்டோம். இந்த வீடியோ புரியலைன்னா மறுபடியும் பாருங்கள், மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டில் பார்த்தீங்கன்னா வீக் கேண்டில். ஏன்னா பாடி வந்து சின்னதாக இருக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா வீக் கேண்டில். செல்லருக்கு அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு கேண்டிலோட செகண்ட் கேண்டிலோட பாடி பார்த்தீங்கன்னா அதோட கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேண்டில். தேர்டு கேண்டில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கேண்டிலோட தேர்டு கேண்டில் பாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா மீடியம் கேண்டில். ஃபோர்த்து கேண்டில் பார்த்தீங்கன்னா தேர்டு கேண்டிலோட ஃபோர்த்து கேண்டில் பாடி வந்து கொஞ்சம் அதோட பெருசாக இருக்குது, இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் கேண்டில். அடுத்து ஃபிஃப்த்து கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்த்து கேண்டிலோட ஃபிஃப்த்து கேண்டிலோட பாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது, இது பார்த்தீங்கன்னா அப்நார்மல் கேண்டில். இந்த மாதிரி தான் மார்க்கெட்டில் 5 டைப்பான கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும். இது வந்து கேண்டில் இப்போ நீங்கள் இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு இடத்துல என்ட்ரி எடுக்க போகிறோன்னா அந்த இடத்துல கேண்டில் வீக்காக இருக்கா, மீடியமாக இருக்கா, ஸ்ட்ராங்காக இருக்கா, அப்நார்மலாக இருக்கா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்த ட்ரேடு எடுக்கிறதுக்கு என்ன பிளான் பண்ணலான்னு உங்களுக்கு ஒரு முடிவு வரும். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு ட்ரேடு என்ட்ரி எடுக்கிற இடத்துல அந்த இடத்துல இந்த மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா அப்போ இது எது வீக் கேண்டில் எது ஸ்ட்ராங் கேண்டில் இது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு போயிடலாம். இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளோட டெலிகிராம் சேனலும் இருக்குது, அதில் வந்து ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் எல்லா அப்டேட்டும் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஓகே, இப்போ சைஸ் ஆஃப் கேண்டில் பார்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டிலுக்குள்ளே புல்லிஷ் கேண்டிலாக இருக்கட்டும், பீரிஷ் கேண்டிலாக இருக்கட்டும், அந்த கேண்டிலுக்குள்ளே யார் யார் இருக்கா அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். இது வந்து ரொம்ப மெயினானது. இது தெரிஞ்சால் தான் அந்த கேண்டிலுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு உங்களால் நெக்ஸ்ட் கேண்டில் வந்து நீங்கள் ப்ரொடிக்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ வாங்க, இப்போ நான் சொல்லித்தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு கூட பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கில் நீங்கள் எப்படி எப்படி ப்ராஃபிட் பண்ணலாம் எல்லா அப்டேட்டும் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். கசகசன்னு நிறையா கோர்ஸ்லாம் நீங்கள் அட்டன் பண்ணிப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 5000ரூவா 10,000ரூவா கொடுத்து கூட நீங்கள் வந்து அட்டன் பண்ணிப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான நாலேஜ் வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க. அப்படி நீங்கள் கோர்ஸை வாங்கிட்டாலும் டவுட்டு கேட்டாலும் சொல்லித்தர மாட்டாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா கேம்லிங்கு இந்த மாதிரி சொல்லிவிட்டு இந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்மை விட்டு நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. நாங்கள் அப்படி கிடையாது. உங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் கேளுங்க, எங்களால் முடிஞ்ச வரையும் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா நாங்களும் உங்களை மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு எல்லாம் இது பண்ணி தான் நாங்களும் ஒரு நிலைமையில வந்து உட்காந்துருக்கோம். அப்படிங்கிறப்ப நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ புல்லிஷ் கேண்டிலை பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு புல்லிஷ் கேண்டிலை பார்த்துடலாம், அதுக்கப்புறம் பீரிஷ் கேண்டிலை பற்றி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புல்லிஷ் கேண்டிலை பற்றி பார்த்துருவோம். இந்த புல்லிஷ் கேண்டில் எப்பயுமே மார்க்கெட்டை கீழே ஓப்பன் பண்ணி தான் மேலே கொண்டு போய் க்ளோஸ் பண்ணுவாங்க, ரைட்டுங்களா? இந்த கீழே ஓப்பன் பண்ணி மேலே க்ளோஸ் பண்ணும்போது இந்த ஓப்பனிங் மைண்ட்லேருந்து செல்லர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அங்கேருந்து செல் பண்ணுறதுக்கு ஆர்டர் வந்து புக்கிங் போட்டு நிற்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து டவுன் ஆகும், புஷ் பண்ணுவாங்க. புஷ் பண்ணிவிட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பையர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன்னா இங்கே ப்ரைஸ் ஆக்ஷனில் பையர் இருப்பாங்க, அந்த பையர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா மறுபடியும் மார்க்கெட்டை மேலே புஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து மேலே ஏற்றுவாங்க. மேலே ஏற்றிட்டு மேலே இப்படி மார்க்கெட் மேலே புஷ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் செல்லர் பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து செல் பண்ணுறதுக்கு நிற்பாங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு செல்லர் வந்து கீழே புஷ் பண்ணி ப்ரைஸ் வந்து குறைக்க பார்ப்பாங்க. குறைச்சிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு ஒரு சேம் ப்ரைஸில் வந்து முடிஞ்சிடும். இப்போ நான் ஃபஸ்ட் வீடியோலே சொல்லியிருக்கேன், 100 ரூபாய்க்கு ஒரு ப்ரைஸ் ஓப்பன் ஆச்சுன்னா 2 பேருக்கு ஃபைட் இருக்கும். கடைசியில் அந்த நாள் முடிவடையும் போது மார்க்கெட் எனக்கு சேம் ப்ரைஸில் தான் ஓப்பன் ஆகும். அப்படி மார்க்கெட் வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்போ நல்லா கவனிச்சோங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் ஆச்சு. கேண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணாங்க, ப்ரைஸை பார்த்தீங்கன்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா செல்லர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் டவுன் பண்ணாங்க. டவுன் பண்ணிவிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா பையர் என்ன பண்ணாங்க, இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் அந்த பையர் என்ன பண்ணாங்க, மறுபடியும் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா மேலே இப்படி புஷ் பண்ணாங்க. புஷ் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை இவ்வளோ தூரம் ஒரு ப்ரைஸில் கொண்டு போனாங்க. கொண்டு போயிட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ப்ரைஸ் ஆக்ஷன் இந்த செல்லர் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை வந்து கீழே பார்த்தீங்கன்னா
புஷ் பண்ணி ப்ரைஸ் வந்து குறைக்கிறாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இப்படி குறைக்கிறாங்க. இப்போ ஒரு கேண்டிலுக்குள்ளே யார் யார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஓப்பனிங் மைண்டில் செல்லரோட இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு இருக்குது. ரைட்டுங்களா? செல்லர் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு செல்லரோட இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது. ஓப்பன் பண்ணோன்னே செல்லர் வந்து ப்ரைஸ் வந்து டவுன் பண்ணுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே இருக்க கேண்டில் ஓப்பன் ப்ரைஸில் பையர் கேண்டில் ஓப்பன் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு செல்லரோட இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பையர் கேண்டிலோட கீழே இருக்க ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா செல்லரோட இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இங்கேருந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து வந்த பையர் பார்த்தீங்கன்னா மறுபடியும் மார்க்கெட்டை வந்து தன்னோட கண்ட்ரோலுக்கு எடுத்து புஷ் பண்ணி மேலே கொண்டு போகிறாங்க. இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா அது வேறு ஒன்றுமே இல்லை. ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா லெவல் இருக்கும். உங்களுக்கு ட்ராப் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பையர் எனக்கு செல்லர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செல்லரோட இன்ட்ரெஸ்ட் இங்கே இருக்குது. இந்த இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரீவியஸாக ஏதோ பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் இருக்கும். ஏன்னா செல்லர் கீழே வராங்கிறப்ப அப்போ பார்த்தீங்கன்னா அவன் ஒரு சப்போர்ட்டை நோக்கி தான் போவான். அந்த சப்போர்ட்ல இருந்து தான் பையர் வந்து ஆக்டிவ் ஆவாங்க. புரியுதுங்களா? அந்த சப்போர்ட்டுங்கிறது வேற ஒன்றும் இல்லை. சப்போர்ட்டுங்கிறது எப்பயுமே பார்த்தீங்கன்னா செல்லர் டு பையர். அதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு கிளாஸ் எடுப்பேன். இந்த வீடியோவில் நம்ம சும்மா பேசிக்காக தான் சொல்கிறேன். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்லும்போது உங்களுக்கு புரியணுங்களா? அதனால சொல்கிறேன். இப்படி இருக்கும். இதுதான் ப்ரைஸ் ஆக்ஷன் லெவலு. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது. ஓப்பன் பண்ணோன்னா எனக்கு கீழே பார்த்தீங்கன்னா செல்லர் வந்து மார்க்கெட்டை எனக்கு புஷ் பண்ணுறாங்க. புஷ் பண்ணிவிட்டு இந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் வந்த ப்ரைஸ் ஆக்ஷன் லெவல் இங்கே இருக்குது. இந்த லெவல்லேருந்து செல்லர் கீழே வரும்போது ஒரு சப்போர்ட் லெவலை நோக்கி வராங்க. இந்த சப்போர்ட் லெவல்லேருந்து எனக்கு பையர் ஆக்டிவ் ஆகி மறுபடியும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை மேலே அப்படியே புஷ் பண்ணி மேலே தூரம் கொண்டு போகிறாங்க. கொண்டு போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பையர் மேலே கொண்டு போகும்போது அவன் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ட் லெவலை நோக்கி தான் பையர் எப்பயுமே மேலே மார்க்கெட்டை கொண்டு போவான். இந்த ரெசிஸ்டன்ட் லெவலுங்கிறது ஒன்றும் இல்லை. அதே மாதிரி ரெசிஸ்டன்ட் லெவல் எப்பயுமே பையர் டு செல்லர். ஏன்னா பையர் மேலே போகிறதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ட் வேணும். அந்த ரெசிஸ்டன்ட்லேருந்து தான் அவன் என்ட்ரி ஆக முடியும். மேலே கொண்டு போகிறான். கொண்டு போகும்போது அவனுக்கு ஒரு ரெசிஸ்டன்ட் நோக்கி மேலே கொண்டு போயிட்டு இருக்கும்போது அங்கனக்குள்ளே என்ன பண்ணுறான் செல்லர் ஆக்டிவ் ஆகி மறுபடியும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ல இருந்து மறுபடியும் மார்க்கெட்டை எடுத்து இந்த லெவல்ல இருந்து மறுபடியும் மார்க்கெட்டை இப்படி எடுத்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து கீழே இப்படி வந்து குறைக்கிறான். ரைட்டுங்களா? குறைக்கும் போது மறுபடியும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு 100 ஓப்பன் ஆகுது. ப்ரைஸ் ஒரு 50 வந்து குறைச்சிட்டான். குறைச்சிட்டு மறுபடியும் மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டை எடுத்து மறுபடியும் மார்க்கெட்டு மேலே போய் ஒரு 150 ப்ரைஸ் வந்து தொடுது. தொடும்போது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு ரெசிஸ்டன்ட் லெவலை அவன் இது பண்ணி மறுபடியும் பார்த்தீங்கன்னா செல்லர் என்ட்ரி ஆகி மறுபடியும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை 100 வந்து ப்ரைஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டான். இதுதான் ஒரு கேண்டிலுக்குள்ளே நடக்கிற சைக்காலஜி. இப்போ எனக்கு பையர் கேண்டிலோட ஓப்பனிங் ப்ரைஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருங்க நான் கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ இது நோட் பண்ணிக்கோங்க. பையர் கேண்டிலோட ஓப்பனிங் பாயிண்டில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா செல்லர் இருக்கான். பையரோட ஓப்பனிங் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு செல்லர் வந்து இருக்கான். அது வந்து கீழே விக்கு ஃபார்ம் ஆனதுனால விக்கு வந்து ஃபார்ம் ஆனதுனால நம்ம செல்லர் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம். செல்லர் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம். ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த மார்க்கெட் இவ்வளோ தூரம் கீழே வந்திருக்கு. கீழே வந்து இந்த சப்போர்ட்டை நோக்கி செல்லர் புஷ் பண்ணும்போது இங்கேருந்து எனக்கு பையர் வந்து ஆக்டிவாக இருக்கான். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு பையரோட ப்ரெஷர் இருக்குது. பையரோட ப்ரெஷர் பையரோட ப்ரெஷர் இருக்குது. மறுபடியும் மார்க்கெட்டை மேலே மேலே இவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்கான். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு பையரோட பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் மார்க்கெட்டை மேலே கொண்டு போயிருக்கான் பார்த்தீங்களா? இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு பையரோட கான்ஃபிடன்ஸ் லெவல் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பையரோட இவ்வளோ தூரம் இங்கே இவ்வளோ தூரம் கான்ஃபிடன்ஸாக இவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்கால. இது பார்த்தீங்கன்னா பையரோட கான்ஃபிடன்ஸ் லெவல். நான் கான்ஃபிடன்ஸாக மார்க்கெட் அவ்வளோ தூரம் ப்ரைஸை மேலே கொண்டு போயிருக்கான். அது பார்த்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் லெவல். நல்லா கான்ஃபிடென்ட்டாக மார்க்கெட்டை மேலே என்னால் கொண்டு போக முடியும்னு சொல்லி மார்க்கெட்டை மேலே வரையும் கொண்டு போயிருக்கான். இது பார்த்தீங்கன்னா பையரோட கான்ஃபிடன்ஸ் லெவல்.
இது பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ஸாக ஸ்ட்ராங்காக மேலே போயிருக்கான். இப்போ 4th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பையர் இவ்வளோ தூரம் மேலே போயிட்டு ஒரு ரெசிஸ்டண்டில் போய் டச் ஆயிரான். டச் ஆகும்போது மறுபடியும் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு செல்லர் ஆக்டிவ் ஆகி மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸாக இருக்க ஒரு ரெசிஸ்டன்ட் லெவலில் டச் ஆகும்போது அங்கேருந்து செல்லர் ஆக்டிவ் ஆகி மறுபடியும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை வந்து கீழே வந்து செல் பண்ண பார்க்குறான். அப்படி பண்ணும்போது அவனால் என்ன பண்ண முடியுது, இந்த கேண்டில ரிஜெக்ஷன் தான் கொடுக்க முடியுதே தவிர அவனால் தன்னோட கேண்டில செல்லர் கேண்டில மாற்ற முடியல. அப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா வெறும் ரிஜெக்ஷன் தான் அவனால் கொடுக்க முடியுது. அப்போ க்ளோசிங் பாயிண்டில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு செல்லரோட ரிஜெக்ஷன். 4th பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா செல்லரோட ரிஜெக்ஷன். செல்லரோட ரிஜெக்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டிலுக்குள்ள யாரா இருப்பான்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பிரைஸ். இந்த ஓப்பன் பிரைஸில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா செல்லர் இருப்பாங்க. ஓப்பன் பிரைஸில் எப்பயுமே செல்லர் இருப்பாங்க. மார்க்கெட்டை செல்லர் வந்து ஃபஸ்ட்டு செல்லர் இருப்பாங்க. மார்க்கெட்டை அப்படியே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை கீழே கொண்டு வருவாங்க. இங்கே ப்ரீவியஸாக மார்க்கெட்டு செல்லர் கொண்டு வரும்போது அவன் ஒரு சப்போர்ட்டை நோக்கி தான் கீழே வருவான். அந்த சப்போர்ட்லேருந்து என்ன பண்ணுறான், பையர் ஆக்டிவ் ஆகிடுறான். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா பையர் ஆக்டிவ் ஆகிடுறான். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு பையர் இருக்கான். பையர் வந்து ப்ரெஷர் இருக்கு. மார்க்கெட்டை இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா இவன் செல்லராக கொண்டு வந்திருக்கான். இந்த சப்போர்ட்லேருந்து இந்த பையர் வந்திருக்கால, இவன் என்ன பண்ணியிருக்கான், இந்த செல்லருக்கு இவன் இந்த ஓப்பனிங் பிரைஸ்லேருந்து மார்க்கெட்டை கீழே தான் கொண்டு வந்திருக்கான். செல்லர் கேண்டில் தான் ஃபார்ம் பண்ணியிருக்கான். ஃபார்ம் பண்ணிட்டு இவன் என்ன பண்ணிட்டான், இந்த பையர் ஒரு சப்போர்ட் கிடைச்ச உடனே இவ்வளோ தூரம் அந்த செல்லரை பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணி ப்ரெஷராக கன்வெர்ட் பண்ணி மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா மேலே இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ஸாக கொண்டு போகிறான். ரைட்டுங்களா? இப்போ எனக்கு கீழே பார்த்தீங்கன்னா கீழ் வீக்கில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பையர் இருக்கான். கீழ் வீக்கில் யார் இருக்கான்னு பார்த்தா பையர் இருக்கான். கான்ஃபிடன்ஸாக மேலே இவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்கான். கொண்டு போயிட்டு இவ்வளோ தூரம் கொண்டு போகும்போது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேண்டில் இவ்வளோ தூரம் கொண்டு வரதுக்கு முன்னாடி இந்த கேண்டிலுக்குள்ளே யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா பையர் இருப்பான். ஏன்னா மார்க்கெட்டை இவ்வளோ தூரம் இவன் மார்க்கெட்டை புஷ் பண்ணி ப்ரெஷராக போகும்போது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பையர் வந்து கை கொடுத்து விடுவான். மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் மேலே கொண்டு போகணும். இந்த கேண்டிலுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா செல்லர் ஓப்பனிங் ப்ரைஸில் பையர் கேண்டிலில் ஓப்பனிங் ப்ரைஸில் செல்லர் இருப்பான். அதே மாதிரி க்ளோசிங் ப்ரைஸுக்குள்ளே மறுபடியும் பார்த்தீங்கன்னா பையரும் இருப்பான். மார்க்கெட்டை இவ்வளோ தூரம் மார்க்கெட்டை புஷ் பண்ணி மேலே கொண்டு போகும்போது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பையர் என்ன பண்ணுறா, மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் மேலே கொண்டு போகணும் சப்போர்ட் பண்ணி மார்க்கெட்டை இன்னும் கொஞ்சம் தூரம் கான்ஃபிடன்ஸாக மேலே கொண்டு போக ஹெல்ப் பண்ணுறான். அப்போ இந்த இடத்துக்குள்ள எனக்கு யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பையர் இருக்கான். இந்த இடத்துக்குள்ள யார் இருக்கான்னு பார்த்தா பையர் இருக்கான். இந்த பையரோட சப்போர்ட்னால மறுபடியும் மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறான். கொண்டு போய் ப்ரீவியஸாக இருக்க ஒரு ரெசிஸ்டன்ட் லைனில் போய் டச் ஆயிடுறான். டச் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா செல்லர் ஆக்டிவ் ஆயிடுறான். அப்போ மேலே எனக்கு விக்கில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா செல்லர் இருக்கான். மேலே விக்கில் யார் இருக்கான்னு பார்த்தா செல்லர் இருக்கான். இப்போ ஒரு பையர் கேண்டிலுக்குள்ளே யார் யார் இருக்கான்னு எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன். எப்பயுமே மார்க்கெட்டு ஓப்பன் பண்ணுற இடத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா செல்லர் இருப்பான். செல்லர் மார்க்கெட்டை கீழே கொண்டு போகும்போது ஒரு சப்போர்ட்டை நோக்கி தான் கொண்டு போவான். அப்படி சப்போர்ட்டை நோக்கி கொண்டு போகும்போது கீழே ஒரு சப்போர்ட் இருக்குது. அந்த லெவலில் பார்த்தீங்கன்னா விக்கு வந்து டச் ஆகும்போது அப்போ பையர் என்ட்ரி ஆகிறதுக்கு ஒரு சப்போர்ட் வேணும். அப்போ அந்த சப்போர்ட்டுக்கிட்ட வரும்போது பையர் பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரைஸ் இவ்வளோ தூரம் வச்சா கட்டாதுன்னு சொல்லி மறுபடியும் மார்க்கெட்டை மேலே ப்ரெஷராக கன்வெர்ட் பண்ணி ஸ்ட்ராங்காக மேலே போயிட்டு இருக்கான். மேலே போயிட்டு இருக்கும்போது
இந்த கேண்டிலுக்குள்ள இருக்க பையர் பார்த்தீங்கன்னா அவனோட சப்போர்ட்ல கான்ஃபிடன்ஸா ப்ரைஸை மேலே கொண்டு போன்னு சொல்லி மறுபடியும் ப்ரைஸை மேலே கொண்டு போகிறான். கொண்டு போயிட்டு இருக்கும்போது ப்ரீவியஸாக என்ன பண்ணிட்டான், என்னால் இவ்வளோ கொடுத்துலாம் வாங்க முடியாதுன்னு சொல்லி இவன் பையர் மேலே போகும்போது ப்ரீவியஸில் ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது. பையர் அப்போ செல்லர் என்ட்ரி ஆகிறதுக்கு ரெசிஸ்டன்ட் தான் வேணும். இந்த பையர் ஸ்ட்ராங்காக மேலே போயிட்டு இருக்கும்போது ப்ரீவியஸில் ஒரு ரெசிஸ்டன்ட்ல வந்து டச் ஆகும்போது செல்லர் ஆக்டிவ் ஆகி இவ்வளோ தூரம்லாம் வாங்க முடியாது, ப்ரைஸ் வந்து குறைஞ்சு சொல்லி மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்ட்லேருந்து செல்லர் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ப்ரைஸ் வந்து குறைச்சி 100 ப்ரைஸ் ஓப்பன் ஆனதை க்ளோசிங் ப்ரைஸில் 100 வந்து மார்க்கெட்டை முடிச்சிட்டான். ஒரு கேண்டிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு எனக்கு செல்லரோட இன்ட்ரெஸ்ட் இருக்குது. 2வது பாயிண்ட்டு பையரோட ப்ரெஷர் வந்து இருக்குது. ஸ்ட்ராங்காக அந்த சப்போர்ட் வந்திருக்கான். சப்போர்ட்லேருந்து மறுபடியும் ஸ்ட்ராங்காக மேலே போயிருக்கான். மேலே போயிட்டு இங்கே இருக்க பையரோட சப்போர்ட் மூலமாக மறுபடியும் கான்ஃபிடன்ஸாக மார்க்கெட்டை மேலே கொண்டு போகணும் நம்பிக்கையில் மேலே இவ்வளோ தூரம் ப்ரைஸை மேலே கொண்டு போயிருக்கான். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா செல்லர் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஆக்டிவ் ஆகி மார்க்கெட்டை கீழே கொண்டு வரான். கீழே கொண்டு வரும்போது என்ன பண்ண முடியல, இந்த அவனோட கேண்டிலாக ஃபார்ம் பண்ண முடியல. இங்கேருந்து செல்லர் வரான். இங்கேருந்து ரெசிஸ்டன் வந்து செல்லர் ஆக்டிவ் ஆகி வரான். இவனால் என்ன பண்ண முடியல, தன்னோட கேண்டிலை ஃபார்ம் பண்ணி இந்த ஓப்பனிங் ப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஓப்பனிங் ப்ரைஸ் இதை தாண்டி தன்னோட கேண்டிலை ஃபார்ம் பண்ண முடியல. அதனால பார்த்தீங்கன்னா இது பையர் கேண்டில் தான் இருக்கிற பட்சத்தில் இது பார்த்தீங்கன்னா செல்லரோட ரிஜெக்ஷன். இப்போ புரியுதுங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும். ஒரு கேண்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கேண்டிலுக்குள்ள யார் யார் இருக்கா, அவ எப்படி எப்படி ரிஜெக்ஷன் பண்ணுறானா, இல்லாட்டி ஸ்ட்ராங்காக ப்ரெஷராக மார்க்கெட்டை புஷ் பண்ணுறானா, இந்த மாதிரி பார்த்து தான் நீங்கள் அடுத்து ஒரு ட்ரேட் எடுக்கணும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷ் கேண்டிலை பற்றி பார்த்துட்டேன். இப்போ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேளுங்க. நீங்கள் எனக்கு எவ்வளோ தூரம் சப்போர்ட் கொடுக்குறத பொறுத்து தான் நான் அடுத்த வீடியோ போடலாமா வேணாமான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பியரிஷ் கேண்டிலை பற்றி பார்த்துடலாம். பியரிஷ் கேண்டிலை பற்றி பார்த்துடலாம். பியரிஷ் கேண்டிலுங்கிறது செல்லர் கேண்டில். எப்பயுமே செல்லர் கேண்டிலு ப்ரைஸை இங்கே 100 க்ளோஸ் பண்ணியிருக்கான். 100 க்ளோஸ் பண்ண இடத்துலேருந்து தான் மார்க்கெட்டை செல்லர் வந்து ஆர்டரை அங்கேருந்து தான் செல் பண்ணுறதுக்கு வெயிட்டிங் பண்ணி நிற்பாங்க. அப்படிங்கிறப்ப 100 ப்ரைஸ் ஓப்பன் ஆன இடத்துல மறுபடியும் பார்த்தீங்கன்னா செல்லர் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த பையர் என்ன பண்ணுறான், மறுபடியும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை மேலே இவ்வளோ தூரம் புஷ் பண்ணுறான். புஷ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டண்டில் போய் டச் ஆகுறான். டச் ஆகும்போது அங்கே செல்லர் ஆக்டிவ் ஆகி மறுபடியும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணுறான். மறுபடியும் மார்க்கெட்டை நல்லா ப்ரெஷராக கன்வெர்ட் பண்ணி மார்க்கெட்டை ஸ்ட்ராங்காக கீழே வரையும் கொண்டு வரான். கொண்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் பார்த்தீங்கன்னா இவன் என்ன பண்ணிடுறான், ஒரு சப்போர்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா டச் பண்ணிடுறான். டச் பண்ணிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பையர் ஆக்டிவ் ஆகி மறுபடியும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை புஷ் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா ஒரு ரிஜெக்ஷன் மட்டும் ஃபார்ம் பண்ணிட்டு மார்க்கெட்டை அங்கே வந்து க்ளோஸ் பண்ணிடுறான். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு மேலே ஓப்பன் ஆன விக்கு பார்த்தீங்கன்னா செல்லர் கேண்டிலில் ப்ரைஸ் எப்பயுமே இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. இந்த பையர் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பையர் பார்த்தீங்கன்னா இங்கே 100 ஓப்பன் ஆனதுலேருந்து மறுபடியும் தன்னோட கேண்டிலை ஃபார்ம் பண்ணிட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 150 கொண்டு போகிறான். கொண்டு போயிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறான், இங்கேருந்து ப்ரீவியஸில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன்லேருந்து டச் ஆகிடுறான். டச் ஆகும்போது அங்கேருந்து பார்த்தீங்கன்னா செல்லர் ஆக்டிவ் ஆகிடுறான். செல்லர் ஆக்டிவ் ஆகி இது பார்த்தீங்கன்னா கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா இது ஒரு பையர் கேண்டிலாக தான் இருக்குது. இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மார்க்கெட்டை ஒரு ரெசிஸ்டன்ட்லேருந்து ஆக்டிவ் ஆகி மறுபடியும் பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா தன்னோட கேண்டிலாக ஃபார்ம் பண்ணிடுறான். அப்போ பார்த்தீங்கன்னா அது ப்ரெஷராக வந்து இதாகும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு ஓப்பனிங் ப்ரைஸ்லேருந்து மார்க்கெட்டை மேலே கொண்டு போயிருங்க. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு பையரோட இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்குது. நான் இங்கே தானே ஓப்பன் பண்ணிக்கேன், இங்கேருந்து மார்க்கெட்டை மறுபடியும் தன்னோட கண்ட்ரோலுக்கு பையர் மேலே கொண்டு போக ட்ரை பண்ணியிருக்கான். அவனால் முடியலை. மறுபடியும் இங்கேருந்து ப்ரீவியஸில் இந்த மாதிரி ஒரு லெவலு இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ட்டில் போய் மறுபடியும் பையர் டச் ஆனோன்னா அங்கே செல்லர் ஆக்டிவ் ஆகி மறுபடியும் மார்க்கெட்டை கீழே வந்து கொண்டு வந்துடுறான். ஓப்பனிங் பாயிண்ட்லேருந்து மார்க்கெட்டை மேலே கொண்டு போனதில் பார்த்தீங்கன்னா எனக்கு பையரோட இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்குது.
ப்ரைஸ் ஓப்பன் ஆன இடத்துல விற்கல யாருக்கான்னு பார்த்தீங்கன்னா செல்லரோட இன்ட்ரெஸ்ட் இருக்கான். அதே மாதிரி இங்கே மார்க்கெட்டை இவ்வளோ தூரம் மேலே கொண்டு போயிருக்கான். இங்கேருந்து ப்ரைஸ் ஆக்ஷன்லேருந்து ஆக்டிவான செல்லர் பார்த்தீங்கன்னா பையர் கேண்டிலாக ஃபார்ம் பண்ண விடாமல் மறுபடியும் புஷ் பண்ணி ப்ரெஷராக ஃபார்ம் பண்ணி தன்னோட கேண்டிலாக செல்லர் ஃபார்ம் பண்ணுறான். பண்ணிட்டான். அப்போ இந்த இடத்துல எனக்கு யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 2வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மேல் விக்கு டாப்பில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா செல்லரோட ப்ரெஷர் வந்து இருக்கு. மார்க்கெட்டை ஸ்ட்ராங்காக கீழே கொண்டு வரான். கீழே கொண்டு வந்துட்டு இப்போ எனக்கு இந்த ஓப்பனிங் ப்ரைஸில் யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா பையர் இருப்பான். அதே மாதிரி மார்க்கெட்டை இவ்வளோ தூரம் கீழே கொண்டு வந்திருக்கான். கீழே கொண்டு வரும்போது இந்த இதில் எனக்கு யார் இருப்பான், இந்த க்ளோசிங் பாயிண்டில் யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு செல்லர் வந்து இருப்பான். செல்லர் எதுக்கு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ப்ரீவியஸாக இங்கேருந்து மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணி பையரு தன்னோட கண்ட்ரோலுக்கு மார்க்கெட்டை புஷ் பண்ணி மேலே கொண்டு போயிருக்கான். புஷ் பண்ணி கொண்டு போகும்போது பையர் எப்பவுமே ஒரு ரெசிஸ்டன்ட் லெவலை நோக்கி தான் போவான். ரெசிஸ்டன்ட் லெவலை நோக்கி மார்க்கெட்டை மேலே கொண்டு போகும்போது இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு செல்லர் ஆக்டிவ் ஆகிடுறான். செல்லர் ஆக்டிவ் ஆகி மறுபடியும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை அங்கேருந்து புஷ் பண்ணி மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா பையர் கேண்டில் ஃபார்ம் பண்ண விடாமல் தன்னோட கேண்டில் ஃபார்ம் பண்ணி செல்லர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இதுவரையும் ஒரு சப்போர்ட்டை நோக்கி கீழே வரான். ரைட்டுங்களா? சப்போர்ட்டை நோக்கி செல்லர் புஷ் பண்ணி சப்போர்ட்டை நோக்கி ஸ்ட்ராங்காக கீழே வரான். கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஒரு சப்போர்ட் இருந்திருக்கு. அந்த சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இவன் பார்த்தீங்கன்னா டச் பண்ணிடுறான். சப்போர்ட்டுங்கிறப்ப எப்போ செல்லர் டு பையர், இந்த சப்போர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா பையர் ஆக்டிவ் ஆகிடுறான். ஆக்டிவ் ஆகிட்டு இந்த சப்போர்ட்டில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பையர் இருக்கான். மேல் விக்கில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா செல்லர் இருக்கான். இப்போ இங்கேருந்து எனக்கு பையர் ஆக்டிவ் ஆகிட்டு மார்க்கெட்டை மேலே கொண்டு போக ட்ரை பண்ணுறான். புஷ் பண்ணுறான். இவனால் என்ன பண்ண முடியல, இந்த ஓப்பனிங் ப்ரைஸ் வந்து அவனால் பிரேக் அவுட் பண்ணி தன்னோட கேண்டிலாக ஃபார்ம் பண்ண முடியல. அப்போ இவன் பார்த்தீங்கன்னா இந்த பையர் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் ரிஜெக்ஷன் மட்டும்தான் கொடுக்குது. இந்த ஓப்பனிங் ப்ரைஸ் அவன் ஃபார்ம் பண்ணால் தான் தன்னோட பையர் கேண்டிலாக அவனால் ஃபார்ம் பண்ண முடியும். இவனால் என்ன பண்ண முடியல, இந்த தன்னோட கேண்டிலாக ஃபார்ம் பண்ண முடியல. அப்போ பார்த்தீங்கன்னா செல்லர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை இவ்வளோ தூரம் புஷ் பண்ணி கான்ஃபிடன்ஸாக ஒரு சப்போர்ட்டை நோக்கி இவ்வளோ தூரம் ப்ரைஸை வந்து கீழே கொண்டு வந்திருக்கான். எனக்கு கீழ் விக்கில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா செல்லரோட கான்ஃபிடன்ஸ் 3rd பாயிண்ட்டு. அதே மாதிரி இந்த செல்லர் இவன் கீழே மார்க்கெட்டை கொண்டு வரும்போது இந்த செல்லரோட சப்போர்ட்னால மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் ப்ரைஸை குறைச்சி விடுன்னு சொல்லி அந்த சப்போர்ட் எடுத்து மறுபடியும் கான்ஃபிடன்ஸாக இவ்வளோ தூரம் மார்க்கெட்டை கீழே கொண்டு வந்திருக்கான். ஆனால் இங்கே ப்ரைஸ் ஆக்ஷனில் வந்து பையர் என்ன பண்ணியிருக்கான், மறுபடியும் மார்க்கெட்டை மேலே இப்படி புஷ் பண்ணியிருக்கான். அதனால் தன்னோட கேண்டிலை ஃபார்ம் பண்ண முடியல. அவனால் வெறும் ரிஜெக்ஷன் மட்டும்தான் கொடுக்க முடியுது. இது வந்து பார்த்தீங்கன்னா பையரோட ரிஜெக்ஷன். இப்போ ஒரு செல்லர் கேண்டில்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, பையர் கேண்டில்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, பார்த்தீங்கன்னா அந்த கேண்டிலுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ப்ரைஸில் யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா பையர் கேண்டிலில் செல்லர் இருப்பான். செல்லர் வந்து மார்க்கெட்டை கீழே கொண்டு வருவான். கீழே கொண்டு வரும்போது அவன் ஒரு சப்போர்ட்டை நோக்கி தான் மார்க்கெட்டை கீழே கொண்டு வரணும். நான் 100 ரூபாய்க்கு ப்ரைஸ் ஓப்பன் பண்ணோன்னா எனக்கு ப்ரைஸ் வந்து கீழே குறைச்சிட்றான். குறைச்சி ஒரு 50 ரூபாய்க்கு கொண்டு போயிடுறான். 50 ரூபாய்க்கு கொண்டு போகும்போது அவன் ஒரு செல்லர் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டை நோக்கி போகிறான். அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு பையர் வந்து ஆக்டிவ் ஆகிடுறான். பையர் ஆக்டிவ் ஆகிட்டு இந்த ப்ரைஸ்லலாம் வச்சா எனக்கு கட்டுப்படி ஆகாதுன்னு சொல்லி மறுபடியும் மார்க்கெட்டை மேலே புஷ் பண்ணி மறுபடியும் மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறான். ஒரு ரெசிஸ்டண்ட்டை நோக்கி மேலே மார்க்கெட்டை கொண்டு போகிறான். கொண்டு போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மறுபடியும் செல்லர் ஆக்டிவ் ஆகி மறுபடியும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை கீழே புஷ் பண்ணுறான். அவனால் என்ன பண்ண முடியல, தன்னோட செல்லர் கேண்டில் ஃபார்ம் பண்ண முடியல. இந்த ஓப்பனிங் ப்ரைஸை தாண்டி அவனால் பிரேக் பண்ண முடியல. மறுபடியும் செல்லர் கேண்டிலாகவே ஃபார்ம் பண்ணிட்டான். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் 100 ரூபாய்க்கு ப்ரைஸ் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்டில் எனக்கு செல்லரோட இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அது செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ஆக்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா செல்லர் கேண்டிலாக தான் இருந்திருக்கு.
ஏன்னா இந்த ப்ரைஸ் ஆக்ஸ்லேருந்து பையர் பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணி ப்ரெஷராக கன்வெர்ட் பண்ணி கான்ஃபிடென்ஸாக இந்த பையரோட சப்போர்ட் எடுத்து கான்ஃபிடென்ஸாக மேலே போயிருக்கான். இந்த ப்ரைஸ் ஆக்ஸ்லேருந்து செல்லர் பார்த்தீங்கன்னா தன்னோட கேண்டிலை ஃபார்ம் பண்ண முடியல, அவனால் வெறும் ரிஜெக்ஷன் மட்டும்தான் கொடுக்க முடியுது. இப்போ ஒரு பையர் கேண்டிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா யார் யார் இருக்கான்னு சொல்லிட்டேன். இதில் உங்களுக்கு எதுவும் டவுட்னா மறக்காமல் கமெண்டில் கேளுங்க. இதில் எதுவும் டவுட் வராது. ஏன்னா நான் ஒவ்வொன்றையும் 4-5 டைம் தான் உங்களுக்கு சொல்லி இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். புரியுன்னு நினைக்கிறேன். புரியலாட்டி இந்த வீடியோ 1க்கு 2 தடவை கூட பாருங்கள். இப்போ அதே மாதிரி இங்கே 100 ரூபாய்க்கு ஓப்பன் பண்ண ப்ரைஸ்லேருந்து மறுபடியும் எனக்கு செல்லர் ஓப்பன் பண்ணுறான். இந்த ஓப்பன் பண்ணுற இடத்துல எனக்கு யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா கேண்டிலுக்குள்ளே எனக்கு பார்த்தீங்கன்னா பையர் இருக்கான். பையர் மறுபடியும் 100 ரூபாய்க்கு ஓப்பன் பண்ண ப்ரைஸில் செல்லர் எடுத்திருக்கான். அந்த கேண்டிலுக்குள்ளே அந்த பையர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக மார்க்கெட்டை 150 ரூபாய்க்கு மேலே கொண்டு போகிறான். ஒரு ரெசிஸ்டண்ட்டை நோக்கி கொண்டு போகிறான். அங்கே போய் அமௌண்ட்டை போடுறதுக்கு கொண்டு போகிறான். கொண்டு போய்கிட்டு இருக்கும்போது அவனால் என்ன பண்ண முடியல, ரெசிஸ்டண்ட்டில் போய் டச் ஆனோன்னா இந்த ப்ரைஸ்லலாம் வச்சா என்னால் இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி செல்லர் ஆக்டிவ் ஆயிடுறான். சாரி, இது நான் தப்பாக போட்டேன், இருங்க. இது இப்படி வரும். ரெசிஸ்டண்ட்டில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா பையர் டு செல்லர் தான் இருப்பாங்க. நான் செல்லர் டு பையர் போட்டேன். நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாதுல, அப்புறம் அதில் ஒரு டவுட் வந்துடும். ரெசிஸ்டண்ட்டில் எப்பயுமே எனக்கு பையர் டு செல்லர் தான் இருப்பாங்க. ரெசிஸ்டண்ட்டில் எப்பயுமே எனக்கு பையர் டு செல்லர் தான் இருப்பாங்க. 100 ரூபாய்க்கு செல்லர் மார்க்கெட்டை தன்னோட கண்ட்ரோலில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் பையர் இந்த கேண்டிலுக்குள்ளே இருக்க ஓப்பனிங் ப்ரைஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பையர் இருக்கான். இந்த பையர் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஆகி மறுபடியும் மார்க்கெட்டை 100 ரூபாய்க்கு ஓப்பன் பண்ண இடத்துல மறுபடியும் பார்த்தீங்கன்னா 150 ரூபாய்க்கு மறுபடியும் மார்க்கெட்டை கொண்டு போகிறான். கொண்டு போகும்போது அவன் என்ன பண்ணுவான், பையர் ரெசிஸ்டண்ட்டை நோக்கி தான் மார்க்கெட்டை மேலே கொண்டு போவான். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டண்ட்டில் போய் டச் ஆனோன்னா எனக்கு செல்லர் ஆக்டிவ் ஆகிடுறான். ஆக்டிவ் ஆகி மறுபடியும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை புஷ் பண்ணுறான். மறுபடியும் பார்த்தீங்கன்னா ப்ரெஷராக ஸ்ட்ராங்காக இது பண்ணுறான். பையர் கேண்டில் இருக்க விடாமல் தன்னோட கேண்டிலாக அவன் ஃபார்ம் பண்ணுறான். ஃபார்ம் பண்ணிட்டு மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக பார்த்தீங்கன்னா ப்ரெஷராக கன்வெர்ட் பண்ணி மார்க்கெட்டை இங்கே இருக்க செல்லரோட சப்போர்ட்டை எடுத்து மறுபடியும் கான்ஃபிடென்ஸாக இந்த லெவலுக்கு கீழே வரையும் கொண்டு வரான். இவன் போய் பார்த்தீங்கன்னா செல்லர் கேண்டில் எப்பயுமே சப்போர்ட்டை நோக்கி தான் கீழே கொண்டு போவாங்களா. கொண்டு போயிட்டு இருக்கும்போது இங்கே இருக்க சப்போர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா பையர் ஆக்டிவ் ஆகிடுறான். ஆக்டிவ் ஆகி மறுபடியும் மார்க்கெட்டை மேலே கொண்டு போக ட்ரை பண்ணியிருக்கான். அவனால் முடியல. தன்னோட கேண்டிலை ஃபார்ம் பண்ணி ஓப்பன் பண்ண முடியல. அந்த ஓப்பனிங் ப்ரைஸை அவனால் பிரேக் பண்ண முடியல. அவனால் பார்த்தீங்கன்னா இங்கே ரிஜெக்ஷன் மட்டும்தான் கொடுத்து 100 ரூபாய்க்கு ஓப்பன் பண்ணி மறுபடியும் 150 ரூபாய்க்கு ப்ரைஸை கொண்டு போயிருக்கான். மறுபடியும் 150 ரூபாய்க்கு கொண்டு போயிட்டு மறுபடியும் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 150 ரூபாய்க்கு கொண்டு போயிட்டு மார்க்கெட்டை எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபாய்க்கு மார்க்கெட்டை கீழே கொண்டு வந்துட்டான். 100ரூவாவை குறைச்சி எனக்கு 50 ரூபா மார்க்கெட்டை கீழே வச்சுட்டான். வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த பையர் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 50 ரூபா ஏற்றி மறுபடியும் பார்த்தீங்கன்னா எனக்கு 100 ரூபாலே மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டான். ஒரு செல்லர் கேண்டிலில் பையர் கேண்டிலில் யார் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான். ஒரு இதுக்கு பையர் கேண்டிலாக இருக்கட்டும், செல்லர் கேண்டிலாக இருக்கட்டும், பையர் இருப்பாங்க, செல்லர் இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. அதை பார்த்து தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். இப்போ ஒரு கேண்டிலுக்குள்ளே யார் யார் இருக்கா அதை வச்சு தான் நீங்கள் நெக்ஸ்ட் கேண்டில் என்ன ப்ரெடிக்ட் பண்ண போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோட பார்ட் 3 வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது வச்சு தான் நான் பார்ட் 3 வீடியோ வெயிட்டாக செஞ்சு விட போகிறேன். மறக்காமல் நம்ம அவதார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணிட்டு ஆள்னு செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற அனைத்து வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக உங்களை ஒரு ப்ராஃபிட் ஜோனில் நான் கண்டிப்பாக கொண்டு போவேன். தேங்க்யூ.